கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுகவுக்கு ஓட்டு குறையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தாவேகா வருகையினால. நான் என்ன நினைக்கிறேன், இந்த புரிதல் சரியான்னு பாருங்க. ஆன்டி டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அப்படின்றது பரவலா இருக்கும். அந்த ஓட்டை விஜய் எடுத்துட்டு போகலாம் அல்லது நாம் தமிழர் எடுத்துட்டு போகலாம். இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. அது போது இது வரைக்கும் முன்பு இருந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே அது அதிமுகவுக்கு போய்கிட்டு இருந்தது. மாற்று கட்சியாக அவங்களுக்கு தான் போயிட்டு இருந்தது. ஆக இந்த எலெக்ஷன்லயே அதுதான் நடக்க போகுது அப்படின்னா அது திமுகவுக்கு பலமா தானே இருக்கும். எதிர்ப்பு ஓட்டுகளை பூரா தாவேகா பிரிக்குது அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா திமுக வெற்றியை நோக்கி தானே போக முடியும். ஆமா சார், அந்த கணக்கீடு சரிதான். பட் அதுக்குள்ளதான் நுட்பமான இன்னொரு இடம் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிரான ஓட்டு அதிமுகவுக்கு போகணும், அதை விஜய் எடுத்துருவார். இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கான பாரம்பரிய ஓட்டு, அது இளைஞர்கள் பெண்கள் இல்லை, அவங்ககிட்ட ரொம்ப குறைவா இருக்காங்க. அண்ணாமலை ஒரு அரசியல் பண்ணாரு சார். அண்ணாமலை அரசியல் என்ன, திமுக எதிர்ப்பு அரசியல். அண்ணாமலை செய்த திமுக எதிர்ப்பு அரசியல் என்ன பண்ணுச்சுன்னா, அதிமுக கிட்ட இருந்து திமுக எதிர்ப்போட்டை எடுத்துட்டு வந்துச்சு. ஆனா விஜய் பண்ணக்கூடிய திமுக எதிர்ப்பு அரசியல் திமுகக்குள்ள இருந்தே ஓட்டு எடுக்குது. அதான் சொன்னேன், சிறுபான்மையினர் ஓட்டு. சிறுபான்மையினர் ஓட்டுகளை விஜய் கணிசமான அளவுக்கு எடுக்கல. சிறுபான்மையினர் ஓட்டுகள் போறதுக்கு விஜய் எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி பிஜேபியோ இல்ல சிறுபான்மை ஆதரவு விஷயங்களை என்ன செஞ்சிருக்காரு? பிஜேபி அணியில சேராம இருக்காருல்ல சார். நேற்றைய தினம் பெரிய நேற்றைய தினம் வியாசர்பாடியில் உள்ள பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக ரொம்ப தீவிரமா எடுத்து வைக்கிறாங்க. அது மாதிரியான அரசியலை விஜய் பண்ணாத போது அவருக்கு எப்படி இது கிடைக்கும்? நிச்சயமா சார். கிட்டத்தட்ட மக்களவையில 22 எம்பிக்கள் சார், மாநிலங்களவையில் கணிசமான எம்பிக்கள். ஒரு மாநிலத்தில் ஆட்சி, இந்தியா கூட்டணியினுடைய முகமும் முகவரியுமா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட, இன்னைக்கு நிலைமையில 23 கட்சிகள். இவ்வளவு இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வலுவா எதிர்க்க முடியும். நீங்க ஒரு வலுவான கூட்டணி இல்லாம, ஒரு மக்களவையில பிரதிநிதித்துவம் இல்லாம, மாநிலங்களவையில இடமே இல்லாம நீங்க யாரு கூட சண்டை போடுன்னு சொல்றீங்க? மோடி கூட சண்டை போடுங்கிறோம். நான் என்ன சொல்றேன் சார், இவ்வளவு நெருக்கடிகள் நம்ம மேடம் மறுக்கலாம். கிட்டத்தட்ட அவருக்கு சிபிஐ என்கொயரி என்பது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்பது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். நீங்க ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகல நமக்கு தெரியும். 5 பேர் கொண்ட கமிட்டி பார்க்கணும். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னொருவரை மாற்றி விடலாம். கிட்டத்தட்ட இதுல திரைப்பட தணிக்கை துறையிலே 100 பேருக்கு மேல மெம்பர் இருப்பாங்க. யாரோ ஒருவரை மாற்றி விடலாம், படம் ரிலீஸ் ஆக மாட்டேது, ஜனநாயகன் படம் வரல. அப்ப இது எல்லாமே இல்லாத சூழல்ல தனியாக அவர் ஒரு அணியை அமைக்கிறாரு அல்லது தனியாக அவர் களத்தை காண்கிறார் அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பாஜக எதிரான ஓட்டுகளை பிரிக்கிற காரணமாயிரும்ல. நீங்க 2024 தேர்தல் சார், இவ்வளவு பெரிய தனிப்பெரும்பான்மை பெறாங்க. திமுக அணி மொத்தமா ஜெயிக்கிறாங்க 40 சீட்டு. மோடி எதிர்ப்பு என்பது ஒரு புள்ளி. பட் மோடி எதிர்ப்பு மட்டுமே 40 சீட்டையும் ஜெயிக்க வச்சுட்டாருன்னா அன்னைக்கு ஆட்சிக்கு ஆதரவு அலை வீசிச்சு. அப்போ ஆதரவு அலை வீச காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்குறதுல கோட்டை விட்டு விட்டார். பட் விஜய் அந்த வாக்க பெறுவாரான்னு நமக்கு தெரியாதுன்றாலும் கூட திமுக எதிராக அவர் பேசினார்ல, அது ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கியிருக்காருல்ல சார். அந்த இடம் திமுகவுக்கு சவாலான இடம். நான் திரும்ப கேட்கிறேன், அப்படின்னா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் தானே அவருக்கு போகணும்ன்ற. அது அந்த எதிர்ப்பு ஓட்டு என்பது அவர் எதிர்கட்சிகள்ட்ட இருந்து ஓட்டை மட்டும் எடுக்கலைங்கிறேன். நீங்க இளைஞர்கள் ஓட்டு சார், ஒரு உதாரணமா சரியாவே சொல்லிடுறேன். 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க சார். பெரிய விஷயம், கைதட்டி பாராட்ட வேண்டிய அளவுக்கு திமுக தன்னுடைய ஆட்சியோட இறுதியில 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இந்த 10 லட்சம் பேரை லேப்டாப் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், இளைஞர்கள் ஓட்டு விஜய் இருப்பாருங்கிறோம். இப்ப இன்னொன்று உடைத்தே சொல்றேன் சார், 1,31,00,000 பயனாளிகள். நம்ம மகளிர் உரிமைத்துறை பயனாளிகளோட எண்ணிக்கை 1,31,00,000. மொத்த குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை 2,23,00,000. அப்ப 90 லட்சம் பேர் வெளியில இருக்காங்க. அந்த 90 லட்சம் ஓட்டுகள் தான் பலவாரா சிதற போகுது. நம்ம இப்ப சொல்லலாம், ஆட்சியில ஏதோ ஒரு திட்டத்தால் பலனடைந்தவர்கள் இருக்காங்க. நான் சொல்றேன், ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி. முந்தைய கலைஞர் அவர்களுடைய ஆட்சியோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த ஆட்சியில நிறைய மக்கள் நல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. விடியல் பயணம், அதை யாரு பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரர் போக மாட்டார். அந்த 90 லட்சம் பெண்கள் அதில் போயிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்க அந்த வரைமுறையே நம்ம என்ன வச்சிருந்தோம்னா, வருமான வரியினுடைய அடிப்படையில தான் 1,31,00,000 பயனாளிகள் இருக்காங்க. காலை உணவு திட்டம் யாரு பயன்பெற்றிருப்பா? அந்த 1,31,00,000 பெண்களுடைய வாரிசுகள், பேரன்கள், ஏதோ ஒரு குடும்பம் தான் பயன்பெற்றிருக்கோம். நீங்க வருமான வரி செலுத்துறவங்க சத்துணவு திட்டம் சாப்பிட்டுருப்பாங்க, மதிய உணவு திட்டம் சாப்பிட்டுருப்பாங்கன்னா ஒரு ஏற்புடையதா ஒரு ஜேர்னலிஸ்டா என்னுடைய பார்வையில் இல்லை. 2வது மிக முக்கியமா புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில, அரசு உதயபெறும் பள்ளியில படிக்கிற மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடியது. மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில படிக்கிறவங்க யாரா இருந்திருப்பாங்க? பயனாளிகளா இதுவரை இல்லாத அந்த 90 லட்சம் பேரா இருப்பாங்க. அவ எങ്ങനെ சுத்துறாலும் அந்த 1,31,00,000 பேர் தான். அந்த 1,31,00,000 பேர்ல அதிமுக குடும்பம் இருப்பாங்களா? தமிழக வெற்றி கழகம் குடும்பம் இருப்பாங்களா? நான் இதையெல்லாம் கணக்கிட்டு என்ன சொல்றேன்னா, இந்த அரசு என்பது யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத அரசாகத்தான் நம்ம, அது திமுக நினைப்பது போல 200 என்றோ, அதிமுக நினைப்பது போன்று ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் தனக்கு என்றோ இருக்காது. இன்னொரு நுட்பமான இடம் சார், திருமாவளவன் அவர்கள் ஏன் காட்டுமன்னார் கோயில்ல போட்டிடுற? அவரே சொல்றாரு, ஒரு கிட்டத்தட்ட வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட திசை வழியை காட்டும் தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் வருது?
கிட்டத்தட்ட எல்லாரும் ஏன் சட்டமன்ற தேர்தலை அதை நோக்கி- எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்ல கிட்டத்தட்ட அவருக்கு தெரிகிறது ஒரு பெரும்பான்மை அரசாக வருகின்ற எந்த அரசாக இருந்தாலும் அமையாது. நீங்க திமுக கூட திரும்பி வந்துடலாம். இந்த தேர்தலில் தொங்கு அசெம்பிளி தொங்கு தான் சட்டசபை என்பது விஜய் தரக்கூடிய ஒரு ஸ்பாயிலர். விஜய் என்பவர் ஒரு ஸ்பாயிலர் தான். பட் அந்த ஸ்பாயிலர் தரக்கூடிய பரிசு என்பது தொங்கு சட்டசபை என்பதுதான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதை நோக்கி தான் தமிழக அரசியல் களம் சென்று கொண்டிருப்பதா பார்க்கிறேன். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.